ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் பட்டர் மசாலா. இதுக்காக நான் ஒரு வானல் எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் உருகுனதும் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து வச்சுக்கலாம். இப்போது இதை நல்லா வதக்கிக்கணும். ரொம்ப ப்ரௌன் கலரில் வதக்கணும்னு இல்லை, ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ நல்லா வதக்குறேன். இப்போ கண்ணாடி பத அளவுக்கு வந்துடுச்சு. இப்போது நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் இதோட சேர்த்துக்கிறேன். நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். அந்த 3 தக்காளியும் இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன். தக்காளியும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கணும். தக்காளி ஸ்மூத்தாக ஆகிற அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கணும். இப்போது வதக்கியாச்சு. இப்போது இதை தனியாக எடுத்து ஆற வச்சுக்கணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஆறினதும் இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டோம். இப்போ இதை நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது அரைச்சாச்சு. இப்போது வேறு ஒரு வானல் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதில் 2 பட்டை, 2 லவங்கம், 1 கிராம் இதை சேர்த்துருக்கேன். இப்போ அது நல்லா சூடானதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கலக்கிக்கோங்க. இப்போ அந்த மிக்சிங் பவுல்லே கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதோட ஊற்றிக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்திருக்கேன். அந்த கரம் மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள் அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் வரைக்கும் கொதிக்கணும். ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து திரும்பவும் எடுத்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சிருக்கு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இதோட சேர்த்துக்கிறேன். நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதோட நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். இது நல்லா வாசனையாக இருக்கும், அதனால் இப்போ நான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.